கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள். என்று இதோ தேவன் உங்களுக்காய் ஒரு அற்புதமான அதிசயமான திறந்த வாசலை உண்டு பண்ண முடியும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா என்று கேட்ட அற்புதமான ஆண்டவர் உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் குடும்பத்திற்காய் ஒரு அற்புதமும் அதிசயமுமான திறந்த வாசலை உண்டு பண்ண முடியும். அதை திறப்பார் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அவர் வனாந்தரத்திலே வழியையும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, வழியே இல்லாத வனாந்தரங்களிலே வழியையும், அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற அற்புதங்களின் தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேடி வந்திருக்கிற அற்புதமான தெய்வம் என்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய கதவை, நல்ல ஒரு திறந்த வாசலை செய்ய முடியும். ஆமென். நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் அதிலே பிரவேசிக்கும்படியாய், சந்தோஷமாய் சமாதானமாய் அதை பெற்றுக் கொள்ளும்படியாய், உங்களுக்காக சகலத்தையும் புதிதாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்று உங்களோட அவருடைய நல்ல வார்த்தைகளை பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் காரியத்திலே கொள்ளுங்கள். ஐயா, உங்க பிள்ளைகளை பார்க்கும் போதும் சரி, உங்கள் மனைவியை பார்க்கும் பொழுது, உங்கள் கணவனை பார்க்கும் பொழுது, உங்களுக்குள்ள காரியங்களை, தொழிலை, உங்கள் ஊழியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் நம்ப வேண்டும். எண்ணி முடியாத அதிசயங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னோட இருக்கிறார். அவர் செய்வார். எங்கே, எப்பொழுது, என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நிச்சயமாய் நாங்கள் நினைத்து பார்த்திராத பெரிய காரியங்களை செய்கிற அதிசயமும் அற்புதமுமான ஆண்டவர் எங்களோட இருக்கிறார். நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாய் சொல்லுங்கள், நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆண்டவர் பாருங்க, அருமையான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 22:22 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஹல்லேலூயா. யார் மேலே? இன்று நம்பி வந்திருக்கிற, இயேசுவே கிறிஸ்து என்று நம்பி வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அன்று இயேசுவை பார்த்து, நம்முடைய ஆண்டவரை பார்த்து, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று சொன்ன அந்த வெளிப்பாட்டிற்காக இந்த சபையின் மேல் என்னை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா. பேதுருவே, நீ பாறையாய் இருக்கிறாய். ஐயா, நீ அறிய வேண்டியதை அறிந்து கொண்டு திடனாய் இருக்கிறாய். நீ பாறையாய் இருக்கிறாய். இதை மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் தேவரே வெளிப்படுத்தினார். எதை வெளிப்படுத்தினார்? இவர் இயேசு என்பவரே கிறிஸ்து என்று. ஆமென். இயேசு என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமென். எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய காரியங்களை இந்த பூமியிலே நடப்பிக்கும்படியாய், தேவனுடைய செய்கையை செய்யும்படியாய், ஹல்லேலூயா, தேவனுடைய ஸ்தானத்திலே நின்று கிரியை செய்யும்படியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமென். அதுபோலவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அவரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்காய் அவர் திறந்த வாசலை மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உங்களுக்கும் எனக்கும் தருகிறார், தருவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு நீங்கள் திறப்பீர்கள். ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு நீங்கள் பூட்டுவீர்கள். இது உங்களை குறித்தே எழுதப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். தாவீதின் வீட்டின் திறவுகோல் மாத்திரமல்ல, அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று இந்த புதிய உடன்படிக்கையிலே இந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே இரட்சகர் என்று நம்புகிற உங்களுக்காய் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள். ஹல்லேலூயா. எந்த ஒரு கதவும் தேவ பிள்ளைகளே
உங்களுக்கு முன்பாக பூட்டப்படாதிருக்கும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லேலூயா. நானே கர்த்தர் உன்னை பார்த்துதான் இன்று கலங்கி கொண்டிருக்கிறாயே. எத்தனையோ பிரச்சனைகள், ஐயா, என்னால் சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு அல்லது சொல்ல முடியாத சவால்களோடும் கஷ்டங்களோடும் குழப்பங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படி ஈடேறுவேன்? என் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு ஒரு திறந்த வாசலை காண்பார்கள்? எங்களுக்கு பலமே இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் நொறுங்கி விட்டது, எல்லாம் சாம்பலாய் போய்விட்டது என்று நினைத்தாயே என் அன்பு சகோதரியே, சாம்பலுக்கு ஒரு பதிலாக ஒரு சிங்காரத்தை உண்டாக்குகிறவர் இதோ உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார், உனக்காக இதோ இன்று இப்பொழுதே ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். ஆமென். நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் கொண்டாட்டத்தோடும் குதூகலத்தோடும் இந்த மகிமையான வாசலிலே பிரவேசிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்று வைத்து வைத்திருக்கிற அந்த மகிமையான கிருபைகளை இன்று பெற்றுக் கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஐயா, இந்த பிள்ளைகள் இன்று உம்முடைய சமூகத்திலே எங்கள் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே கிறிஸ்து என்று நம்புகிற இவர்களுக்காய் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. என் தெய்வமே, அன்று கோரேசை 45ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே கோரேசுடைய வலது கையை பிடித்துக் கொண்டு, நான் உனக்கு என் நாமத்தை தரித்தேன், நீ என்னை அறியாதிருந்தும் உன்னை அழைத்து, கர்த்தாவே, அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஐயா நீர் இவர்களுடைய வலது கரத்தை பிடித்துக் கொண்டு, ஆமென், இவர்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும்படியாய் என் தெய்வம் முன்னே கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். மரக்க சந்துரு பதரபோ ரிபரா சந்துரு கபரதரபோ ரிபரதரதரபோ துருபரா சந்துரு கபரதரபோ. இனி எப்பொழுதும் இவர்களுக்கு முன்பாக, இவர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்தே இருக்கும்படியாய் கபாக்கா சந்துரு பதரபோ, என் தெய்வமே, வெங்கல கதவுகளை உடைக்கும்படியாய், ஐயா, இருப்பு தாழ்பாள்களை முறிக்கும்படியாய் தேவ வல்லமை என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவர்கள் பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் மமா ராதரா சந்துரு கபரதரபோ. இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி என் தெய்வமே. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் இன்று ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். அப்படியாய் இவர்களுக்காய், இவர்கள் பிள்ளைகளுக்காய், ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் நீர் ஒரு அற்புதமான திறந்த வாசலை, நீண்ட நெடுங்காலமாய் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்களிலே ஒரு நல்ல காரியம் நடப்பதாக, மேன்மைகள் வருவதாக, ராஜரீக மேன்மையும் மகிமையும் இவர்களை, இவர்கள் பிள்ளைகளை தேடி வருவதாக, பதவி உயர்வுகள் வருவதாக, ஐயா, பைனான்ஸ்ல, தொழில ஒரு பிரேக் த்ரூ, ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி வருவதாக. பபரா துரு சந்தர கபரதரவோ. Thank you Holy Spirit. ஐயா, பரிசுத்த ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகளை அப்படியாய் நடத்தும்படியாய், ஹல்லேலூயா, இன்று உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். Oh, glory to the Lamb of God. Hallelujah. Thank you Lord. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். Oh, glory. அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். வெளிப்படுத்துதல் 3:8 எழுதப்பட்டிருக்கிறது, உன் கிரியையை அறிந்திருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கிரியைகளை, ஐயா, நீங்க கர்த்தருக்காய் பாராட்டின அந்த அற்புதமான வேலைகளை, நீங்கள் கர்த்தருக்காய் செய்த மகிமையும் மகத்துவமான காரியங்களை, தேசத்திலே சுவிசேஷம் பரம்புவதற்காய், தேவ வசனம் எங்கும் விருத்தி அடைவதற்காய் கர்த்தருக்கென்று நீங்கள் பாராட்டின காரியங்களை, கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு கொஞ்ச பலம் இருந்தும்
என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கோ நீங்களே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது கூட, நீங்களே அல்லல் பட்டு கஷ்டத்திலும் கடனிலும் வட்டியிலும் தோல்வியிலும் அகப்பட்டிருக்கும் போது கூட, உங்களுக்கு கொஞ்ச பலம் இருந்தும் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாதபடியினாலே கர்த்தர் சொல்லுகிறார், இதோ அப்படியாய் நீங்கள் என் வசனத்தை என் வார்த்தையை கை கொண்டு கீழ்ப்படிந்தபடியினாலே இதோ உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஓ குளோரி! அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காய் பாராட்டிய வைராக்கியம், கர்த்தருக்காய் நின்ற அந்த திட நம்பிக்கையோடு கூடிய விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே திறந்த வாசலை உண்டு பண்ணும். கர்த்தரே உங்களுக்காய் உங்கள் பிள்ளைகளுக்காய் ஒரு நல்ல திறந்த வாசலை வைக்கிறார். ஹல்லேலூயா! இன்று மகிமையும் மகத்துவமுமாய் அந்த திறந்த வாசலிலே நீங்கள் பிரவேசிப்பீர்கள். ஹல்லேலூயா! அதை எவனும் ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். ஒருவனும் மனைவிக்காக திறப்பதை கணவனும் கூட பூட்ட முடியாது. கணவனுக்காக திறப்பதை மனைவியும் கூட பூட்ட முடியாது. ஹல்லேலூயா! கர்த்தர் உனக்கென்று திறக்கிற என் அன்பு சகோதரியே, எத்தனை நாளாய் வேதனையோடும் துன்பங்களோடும் உபத்திரவங்களோடும் வாழ்ந்து கொண்டிருந்தாய்? எத்தனை நாளாய் நீ எதிர்பார்த்திருந்த காரியங்களிலே ஒரு மாற்றம் மறுமலர்ச்சி வராத போதிலும் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தாயே? எந்த கண்ணீரின் சூழ்நிலையிலும் அவரையே நம்பி காத்திருந்த உனக்காய் கர்த்தர் இன்று உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அந்த திறந்த வாசலிலே பிரவேசிப்போம். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கலங்காதிருங்கள். எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை கலகங்கள், கண்ணீர் கதைகளுக்கு மத்தியிலும் கலங்காதிருங்கள். ஹல்லேலூயா! எங்கள் வாழ்க்கை முழுவதும் கண்ணீராய் இருக்கிறது. எங்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும் என்று நம்பி கொண்டிருந்தோம். ஆனால் எங்கள் பாதைகளில் எல்லாம் கண்ணீர் கடலாய் இருக்கிறது. முழுவதும் என் படுக்கையை கண்ணீரினால் நனைக்கிறேன். என் இமைகள் எல்லாம் சோர்ந்து போயின, என் கண்கள் எல்லாம் குளமாகவே இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருந்தாயே, இன்று என் அன்பு சகோதர சகோதரியே, உங்களுக்காய் கர்த்தர் செய்ய போகிற மகிமையும் மகத்துவமான காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? ஆமென். ஹல்லேலூயா! அன்பு தேவ பிள்ளைகளை, ஏற்ற காலத்திலே உங்கள் தேவன் நம்புங்கள், இதுதான் ஏற்ற காலம். இந்த அதிகாலை ஜப வேளை ஒரு அற்புதமான ஏற்ற காலம், மறந்து விடாதே. ஏற்ற காலத்திலே உங்கள் தேவன் தேசத்திலே மழை பெய்யவும், ஐயா, நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கவும் மாத்திரமல்ல, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பேன் என்கிறார். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த மாற்றமும் மறுமலர்ச்சி வரும்படியாய் என் அன்பின் பரலோக பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வனாந்தரமும் அவாந்தர வெளியுமாய் காணப்படுகிற எங்கள் வாழ்க்கையிலே சொல்லுங்க ஐயா, கைவிடப்பட்டவளாய், திக்கற்றவளாய், விதவையை போல, இளம் பிராயத்திலே கைவிடப்பட்ட கணவனால் கைவிடப்பட்ட மனைவியை போல, இப்படியாய் பாடுபடுகிற எங்களை தேடி வந்த நல்ல நேசரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, அன்று அந்த சமாரியா ஸ்திரீயை யாக்கோபின் கிணற்றண்டையிலே கண்டு சந்தித்து அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தீரே, அந்த அற்புதமான சாந்தியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர், இன்று எங்களுக்காய், எங்கள் பிள்ளைகளுக்காய் ஏற்ற காலத்திலே எங்கள் வாழ்க்கையிலே இதுவே ஏற்ற காலம் என்று எங்கள் வாழ்க்கையிலே, தேசத்திலே, எங்கள் குடும்பத்திலே மழை பெய்யவும், ஆசீர்வாதமான மழை பெய்யவும், நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் எங்களை, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும், என் தெய்வமே கர்த்தாவே, நீர் உமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையின் ஒரு மறுமலர்ச்சி, வாழ்க்கையிலே ஒரு மாற்றம்
மாற்றம், ஒரு நிரம்பி வழிகிற பொங்கி வழிகிற அனுபவம் இன்றே உண்டாகும்படியாய். ஓ க்ளோரி. ஐயா, நாங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய், கடன்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கிடந்த நாங்கள் இனி அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய், இனி நாங்களோ கடன் வாங்காதிருக்கிறவர்களாய் மாறும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே எங்கள் குறைவுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கும்படியாய் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஐயா, ஒருவரும் சோர்ந்து போகாதபடி, ஒருவரும் தொலைந்து தோற்று போகாதபடி என் தெய்வமே, ஐயா, நடந்த காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் ரோமர் 8:28 சொல்லப்பட்டபடி அன்றியும் என் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் என் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஐயா சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்படியே நடப்பதாக. ரமரா சந்துரு கவரதரபோ, ரிபரா சந்துரு கவரதரபோ. ஆமென். தடைபட்ட திருமணங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா. ஓ லார்ட், தடைபட்ட திருமணங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே சதிகள் சூனியங்கள் உடைக்கப்படுவதாக. ஓ, நஷ்டமாய் போன, தொலைந்து போன, நின்று போன தொழில்கள் மீண்டும் தொடங்குவதாக. மமர சந்துரு கவரதரபோ, ரிபரா சக்குரு கவரதரபதரபோ, ரிகவரா சந்துரு கவரதரபோ துருபதரபோ. தொடங்கப்பட்ட ஓ, தோற்று போன, நஷ்டமாய் போன, அவமானமாய் வெட்கமாய் போன தொழில்கள் மீண்டும் தொடங்குவதாக. ஆமென். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு, புதிய வல்லமையோடு, கிருபையோடு, ஆசீர்வாதங்களோடு புதிய தொழில்களாய் தொடங்குவதாக. பபரா தரோ சந்துரு கபதரபோ. என் பிள்ளைகள் எதை இழந்து போனார்களோ என் தெய்வமே, இவர்கள் இழந்த எல்லாவற்றையும் மாக்கா சந்துரு பதரபோ, இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய் என் தெய்வம் திருப்பி கொடுக்கிறதற்காய் மூக்கா சந்துரு பதரவா இப்பொழுதே அது நடந்தேறுவதாக. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கபகா சந்துரு பதரபோ. வெட்டு கிளிகளும் பட்டு பூச்சிகளும் மண்ணத்து பூச்சிகளுமாய் அரித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிக்கும்படியாய் எங்கள் பேரில், என் அன்பு சகோதர சகோதரிகளின் பேரில் நீர் நிறைவாய் இருக்கிறதற்காய் என் தெய்வமே, நீர் இவர்கள் பேரில் நிறைவாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்று முதல் இவர்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நீர் காக்கிறதற்காய், ஆமென், நீர் காப்பேன் என்று சொல்லுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, 2 கொரிந்தியர் 9:8 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் எல்லாவற்றிலும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாகவும் இருக்கும்படியாய் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே, சகலவித கிருபையையும் பெருகச் செய்யும்படியாய், ஆமென், இவர்கள் எல்லாவற்றிலும் எங்கேயும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாய் வாழும்படியாய் இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இன்று என் தெய்வமே, உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே ஐயா, எங்க கையில, எங்க பேங்க்ல, எங்க கணக்குல அல்லது எங்கள் களஞ்சியங்களில் இருக்கிறவைகளை வைத்து அல்ல, என் தெய்வமே, உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தில் இருக்கிற அந்த மகிமையான உம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளின் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவீராக. தொழில்களிலே ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும், வியாபாரத்திலே ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும், பைனான்ஸ்ல, பொருளாதாரத்தில், பண விஷயங்களிலே ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும். மரா சந்துரு கவரதரபோ, ரீ சரகரா சுந்துருபதரபோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா,
எந்த விதத்திலும் என் அன்பு சகோதர சகோதரிகள் தங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் ஐயா முழு இருதயத்தோடு கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருந்து எங்கள் வழிகளில் எல்லாம் நாங்கள் அவரையே நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆமென். அப்பொழுது என் தெய்வமே, நீர் எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவீர் என்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டபடி என் அன்பு சகோதர சகோதரிகளின் பாதைகள் செவ்வைப்படுத்தும்படியாய் ஓ லார்ட், நாங்கள் எங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தாவே உம்மில் நம்பிக்கையாயிருக்கிறோம். வழிகளில் எல்லாம் எங்கள் வழிகளில் எல்லாம் உம்மையே நினைத்துக் கொள்ளுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழிகளின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டபடி என் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் அதிசயமும் அற்புதமான வாசல்களை திறப்பீராக. ஹல்லேலூயா. நல்ல நாடுகளுக்கு மகிமையும் மகத்துவமான ஓ கர்த்தருடைய தேசங்களுக்கு உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்லும்படியாய், நல்ல விசாக்கள் வரும்படியாய் தேசத்திலே கதவுகள் திறக்கப்படுவதாக. நல்ல கான்ட்ராக்டுகள் வருவதாக. ஆச்சரியமும் அதிசயமுமான ஒப்பந்தங்கள் வருவதாக. ஓ யாரும் எதிர்பாராத, எண்ணி முடியாததும் நினைத்து பார்த்தாததும் கிரகிக்க முடியாததுமான நல்ல கான்ட்ராக்டுகள், நல்ல வேலைகள், நல்ல தேசங்களில் இருந்து செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமான தேவனுடைய தேசங்களில் இருந்து அழைப்புகள் வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே thank you Lord. எங்கள் நல்ல தெய்வமே, வாசல்கள் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. இவர்கள் வாசல் வழியாய் பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் இவர்கள் போக்கையும் வரத்தையும் இதர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் நீர் காக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. என் தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் போகிற இடங்களில் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளும் இவர்கள் பிள்ளைகளும் போகிற இடங்களில் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் மோசையோடு இருந்தது போல, ஐயா யோசுவாவோடு இருந்தது போல தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்று சொன்ன நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவ அனுக்கிரகம், கிருபை, தெய்வீக சமாதானம் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் உயர்த்தும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இது நல்ல ஆசீர்வாதமான செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, அநேகருக்கு வாட்ஸ்அப் மூலமாய் இந்த யூடியூப் செய்தியை ஷேர் பண்ணுகிற நல்ல தேவ பிள்ளைகளுடைய அழகான கரங்களை ஆமென். ஓ சகரா சந்து ரூபதரபோ, நல்ல கரங்களை, அழகான ஆசீர்வாதமான கரங்களை, விரல்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் வேண்டுவதை விரும்புவதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிற நல்ல மேன்மைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்க தயவுள்ள கரம் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். என் தெய்வமே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே எங்களுக்கு செய்ய வல்லவராகிய எங்கள் தேவன், இன்று இந்த பிள்ளைகளுக்காய் நீர் இறங்கி வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் கொஞ்ச பலம் இருந்தும் என் தெய்வமே, உம்முடைய நாமத்தை மறுதலியாமல் உம்முடைய வசனத்தை கை கொண்டவர்களாய் தேவனுடைய ஊழியங்களிலே கர்த்தரை மறுதலியாதபடி சுவிசேஷத்திற்காய் ஓ லார்ட் இவர்கள் நிற்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தர் இதோ திறந்த வாசலை வைக்கிறதற்காய், ஒருவனும் பூட்ட முடியாத திறந்த வாசல்களை என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் இவர்கள் பிள்ளைகளுக்காய் நீர் வாய்த்து வைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். வாசல்களே, வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். கமரா சந்துருபதரவோ, அநாதி கதவுகளே உயருங்கள். தேவ பிள்ளைகளும் இவர்கள் பிள்ளைகளும் சந்ததியும் பிரவேசிப்பதற்காய் அடைக்கப்பட்ட வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளை உயருங்கள். கபரா சந்துருபதரவோ, இவர்கள் மகிமையின் ராஜாவுடைய பிள்ளைகள், மகிமையின் ராஜாவுடைய ஓ பரம்பரையை சார்ந்த சொந்த ஜனங்கள்.
அப்படியே வாசல்கள் திறப்பதாக. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் நம்புங்கள், உங்களுக்காக இன்று இந்த ஜெபத்தை செய்கிற விசுவாசத்தோடு முன்னேறுகிற தேவ பிள்ளைகளுக்காய் ஒரு புதிய திறந்த வாசல் உண்டாகும். கர்த்தர் உங்களுக்காய் ஒரு புதிய கதவை திறக்க போகிறார். அல்லேலூயா. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் அங்கே உட்பிரவேசிப்பீர்கள். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இவைகள் தேவ வார்த்தைகள். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் பாருங்கள், கரூரிலே நடக்கிற இந்த கூட்டங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த தேசத்திலே ஒரு மாற்றம் வரும்படியாய், ஒரு மறுமலர்ச்சி வரும்படியாய், ஒரு எழுப்புதல் வரும்படியாய், திரளான வெகு திரளான ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிற அந்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறீர்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த லைவ் புரோகிராம பாருங்க. ஓ மைட்டி காட், இரவு நேரத்திலே வருகிற இந்த லைவ் புரோகிராம்ல அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் நீங்கள் நூற்றுக்கணக்கான, இந்த 3 நாளிலும் நூற்றுக்கணக்கான நல்ல செய்திகளை பார்ப்பீர்கள். நல்ல மிராக்கிள்ஸ்களை, சுகமளிக்கும் பார்ப்பீர்கள். இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அதோடு நம்முடைய லைவ் புரோகிராம, அந்த குருசைடு சுகமளிக்கும் சுவிசேஷ கூட்டத்தின் அந்த லைவ் புரோகிராம அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் ஈரோட்டிலே அந்த CSI ஆசிரியை பயிற்சி மைதானத்தில், அந்த திறந்தவெளி மைதானத்திலே இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாய் கலந்து கொள்ளுங்கள். அன்பர்களை நிச்சயமாய் கலந்து கொள்ள சொல்லுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அளவில்லாமல் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அநேகம் 1000 ஜனங்களுக்கு மத்தியிலே உயர்த்தப்பட்டவர்களாய் உன்னதங்களிலே உட்கார்ந்திருப்பீர்கள், இருக்கிறீர்கள். ஆமென்.